வணக்கம் தமிழ் உறவுகளை. இன்னைக்கு நாம் பார்க்க போவது மணி சைக்காலஜி சீரிஸில் எபிசோட் நம்பர் 3. ஏன் தங்கம் வாங்க வேண்டும் என்று யோசித்திருக்கிறீர்களா? வாருங்கள் விரிவாக பார்ப்போம். நாம் இதனை வேற மெட்டல்ஸோடு ஒப்பிட்டு பார்ப்போம். முதலில் வைரத்திலிருந்து தொடங்கலாம். வைரம் தொழிலே ஒரு மோசடியான தொழில்தான். நீங்கள் ஒரு வைர மோதிரத்தை 10,000 ரூபாய்க்கு வாங்குகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். ஆனால் நீங்கள் அதை வேற ஒரு நகைக்கடையில் சென்று விற்க முயன்றால் அவர்கள் உங்களுக்கு தருவதோ 6,000 ரூபாய் தான், அல்ல அதிலும் குறைவாகத்தான் தருவார்கள். அது துரதிர்ஷ்டம் அல்ல, திட்டமிடப்பட்டது. நமது முன்னோர்கள் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தனர். நான் சிறியவனாக இருந்தபோது ஒரு பெரியவரிடம் ஏன் தமிழர்கள் ஒருபோதும் வைரங்களை வாங்குவதில்லை என்று கேட்டேன். அவர் சிரித்து கொண்டே சொன்னார், வைரம் விலையை யார் கட்டுப்படுத்துகிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும், அதனால்தான் தமிழர்கள் வைரங்களை வாங்குவதில்லை என்றார். உங்களுக்கு தெரியுமா, வைரங்கள் அரியவே அல்ல, அவை கட்டுப்படுத்தப்படுகின்றன. ஏழைகள் பணக்காரர்களாக உணர வைரங்கள் வாங்குகின்றனர். பணக்காரர்கள் அவரை விற்கும் நிறுவனங்களையே வாங்குகின்றனர். அந்த பெரியவர் பிறகு தனது பையில் இந்த ஒரு சிறிய தங்க நாணயத்தை எடுத்து சொன்னார், அஸ்பர் வேர்ல்ட் ஃபேக்ட், தங்கம் என்பது ஒரு மானிட்டரி மெட்டல். கரன்சி ரூபாய்க்கு நிகரான ஒரு மாற்று இதுவே ஆகும். டாலர் அல்லது ரூபாய் போன்ற கரன்சிகள் காலப்போக்கில் பணவீக்கத்தால் தங்கள் மதிப்பை இழக்கக்கூடும். ஆனால் தங்கத்தின் மதிப்பு மேலே போய் இன்ஃப்ளேஷனுக்கு எதிராக ஒரு சிறந்த பாதுகாப்பாகவே விளங்கும். மேலும் வேற உலகங்கள், வெள்ளி, காப்பர், பிளாட்டினம் இவை எல்லாம் ஒரு இண்டஸ்ட்ரியல் மெட்டல்ஸ் மட்டுமே. அவை தங்கத்தை போல் மானிட்டரிக்கு நிகரல்ல. மேலும் இவற்றின் விலை சந்தையில் அதிக ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டது. அது மட்டுமல்லாது இவற்றை மீண்டும் விற்கும் போது மிக குறைந்த மதிப்பையே பெற முடியும். முக்கியமாக எந்த ஒரு வங்கியோ நிதி நிறுவனமோ இத்தகைய உலோகங்களுக்கு எதிராக கடன் வழங்குவதும் இல்லை. ஆனால் தங்கத்திற்கு எதிராக ஈஸியாக கடன் பெற முடியும். மேலும் பல பேரரசுகள் அழிந்திருக்கின்றன, நாணயங்கள் மறைந்துவிட்டன. ஆனால் தங்கம் எப்போதும் தங்கமாகவே இருக்கிறது. மேலும் டைமண்ட், சில்வர், காப்பர், பிளாட்டினம் மெட்டல்ஸ் நீங்கள் வாங்கி கடையை விட்டு வெளியே வந்த அடுத்த நொடியே மதிப்பு குறைந்து விடுகின்றது. ஆனால் தங்கத்தின் மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்படித்தான் பல தமிழர்கள் தலைமுறையாக செல்வந்தர்களாக இருக்கின்றனர். இதைப்போல் நீங்களும் விளம்பர யுக்தியில் ஏமாறுவதை நிறுத்திவிட்டு உண்மையில் மதிப்புள்ள மற்றும் வளரக்கூடிய சொத்துக்களில் முதலீடு செய்ய தயாராக இருந்தால் கீழே கமெண்டில் பதிவிடுங்கள். புத்திசாலித்தனமான குடும்பங்கள் பல நூற்றாண்டுகளாக செய்தது போல் நீங்களும் செய்ய விரும்பினால் மணி மல்டிப்ளிகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நம்முடைய மணி சைக்காலஜி சீரிஸை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.